யாவால நாங்க ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்க அதுல இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸுக்கு வேல்யூஸை செட் பண்றதுக்காக செட்டர்ஸையும், அதே நேரம் அதுல என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்குன்றதை எடுக்கிறதுக்காக கெட்டர்ஸையும், அதே நேரம் அந்த கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸை த்ரூ இனிஷியலைஸ் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் பார்ப்போம். அப்ப நாங்க ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்க அந்த அட்ரிபியூட்ஸை போட்டு அதுக்கு கீழே வர ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸுக்கும் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொன்றா கெட்டர்ஸையும் செட்டர்ஸையும் போட்டு அதுக்கு பிறகு அந்த ஒப்ஜெக்ட் அந்த கிளாஸை முழுசா பிரிண்ட் பண்றதுக்காக டூஸ்ட்ரிங் என்ற மெத்தட் எழுதி அதுக்கு பிறகு ஈக்குவல்ஸ் கேஷ் கோட்ன்றது ரெண்டு ஒப்ஜெக்ட் ஈக்குவலா இல்லையான்றதுக்கும் ஹேஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல எங்களோட கிளாஸையும் ஒப்ஜெக்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பாவிக்கக்கூடிய விஷயம். நாங்க டிஃபைன் பண்ற ஒரு சின்ன கிளாஸ் வெறும் ரெண்டு ஃபீல்டு இருக்கக்கூடிய கிளாஸ் கூட ஒரு 35-40 லைன் கிட்ட போகும். அப்ப இது எல்லாத்தையுமே இந்த பிரச்சனையை இந்த 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 கோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கக்கூடிய அனோட்டேஷன் தான் டேட்டா அனோட்டேஷன்ஸ். அந்த டேட்டா என்ற அனோட்டேஷனை பாவி கேட்க இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதாவது இவ்வளவு லென்த் ஆகுதுன்னா கூட எவ்வளவு சின்னனா மாறுது. மற்றது இந்த டேட்டா அனோட்டேஷன் பாவிக்கும் போது எங்களுக்கு தேவையான எல்லா கெட்டர்ஸ் செட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டூஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட் என்ற எல்லா மெத்தட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். எங்களோட கோடு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் கிளீனாகவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த டேட்டா என்ற அனோட்டேஷன் பார்க்கப்படுது. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு மெத்தட்ஸையும் ஃபியூச்சரில் தேவைப்பட்டா இன்னும் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான யாவா வீடியோஸுக்கு தொடர்ந்தும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க.